வணக்கம் நண்பர்களே. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய சேனலுக்கு வந்தது போல், அந்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு நேர்ந்தது போல் நமக்கு ஒரு அச்சுறுத்தல் நம் சேனலுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் நிகழுமோ என்ற ஒரு அச்சம் நிலவுகிறது. இதை நேர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்ன அச்சம் அது? இதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவில் தான் இந்த சேனல் நடக்குது. சரி, இனி என்ன அச்சுறுத்தல் எனக்கு வந்தது? இன்றைக்கி திமுகவை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். சீனியர்களுக்கும் ஜூனியர்களுக்கும், திமுகவில் இருக்கிற சீனியர் தலைவர்களுக்கும் ஜூனியர் தலைவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருக்கிறது. அறிவாலயம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அது எதனால் அந்த பதிவு போட்டேன் அப்படின்னா, தலைநகர், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்குள் யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பதில் சேகர் பாபு அவர்களுக்கும் ராசாவிற்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் இடையே ஒரு பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை பல்வேறு செய்தி ஊடகங்கள் வழியாக நம்ம கிடைக்கிற சோர்ஸ் வழியாக நான் அதை போட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு ஒரு பின்னூட்டம் வந்தது. அதாவது ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்காங்க, நீங்கள் திருந்த மாட்டீர்களா? இதை போட்டிருக்க ஒரு சாதாரண ஆளாக இருக்கலாம், அல்லது யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை தான், நீங்கள் திருந்த மாட்டீர்களா என்றால் நீங்கள் திருத்தப்படுவீர்கள் என்று தான் அர்த்தம். அப்படித்தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. என்னுடைய சேனலில் இருக்கிற நிறைய வீடியோஸ் பாருங்கள், நான் பொதுவான கருத்துக்கள் தான் சொல்லியிருப்பேன். நான் கடுமையாக விமர்சித்த தாவேக்காவாகட்டும், அவர்கள் தர குறைஞ்ச வார்த்தைகள்லாம் திட்ட ஆரம்பிப்பாங்க. திமுகவாக இருக்கட்டும், குறிப்பாக திமுகவில் அண்ணன் அழகிரியை ஏன் இழைத்து கொள்ளக்கூடாது அப்படின்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். அது கூட காரணமாக இருக்கலாம். இப்போ என்ன தேவையில்லாமல் ஆலோசனை சொல்கிறான் அல்லது குழப்பத்தை உண்டு பண்ணுறானோ ஒன்று, அது ஒன்றும் நான் தேவையில்லாத ஆலோசனையோ குழப்பமோ அல்ல. திமுக இப்போது பலம் பெற வேண்டும் என்றால் திடமான ஒரு தலைமை பண்பு மிக்க மனோபலத்துடன் கூடிய ஒரு தலைமை தேவை. அது அண்ணன் அழகிரியிடம் உண்டு. ஸோ தொடர்ந்து வேறு எதுவும் மிரட்டல்கள் வருமா, நம் சேனல்கள் மீது இவர்கள் எதுவும் வேறு வகையான ஒரு தாக்கங்களை ஏற்படுத்துவார்களா என்ற ஒரு சிறிய அச்சம் ஏற்பட்டதால் நேயர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நேயர்கள், வாசகர்கள், தமிழகம் டைம்ஸ் வாசகர்கள் நமக்கு துணை நிற்பார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. தொடர்ந்து நம்பிக்கையோடு பேசுவோம். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.